ஹாய் நண்பா, அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இன்றைக்கு டெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற 3வது இயல் பகுதியிலேருந்து இன்றைக்கி டெஸ்ட்டு. இந்த பகுதியிலிருந்து 41 கேள்விகளை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த 41 கேள்விகளையும் நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய ஸ்கோர் என்ன, எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. இதே மாதிரி 6ஆம் வகுப்புக்கும் 7ஆம் வகுப்பு முதல் இயல் 2ஆம் இயலுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா இந்த வீடியோவுக்கு கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துருங்க. சரி, ஓகே. இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? சரி, பாருங்கள். ஃபஸ்ட்டு கேள்வி, ராபி சேதுப்பிள்ளையின் தனித்தன்மையில் பொருந்தாதது என்ன? கீழே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இதில் எது பொருந்தாததுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? ராபி சேதுப்பிள்ளை என்பவர் தமிழ் அறிஞர், கரெக்டு. எழுத்தாளர், கரெக்டு. மருத்துவர் கிடையாது, இவர் வழக்கறிஞர், அதனால் இது தவறு. மேடை பேச்சாளர், இது கரெக்டு. அப்போ பொருந்தாதது மருத்துவர் என்பது வராது, இதுதான் பொருந்தாதது. அடுத்த கேள்வியை பாருங்கள். 2வது கேள்வி, யாண்டு இந்த சொல்லின் பொருள் என்ன? யாண்டு என்ற சொல்லின் பொருள் என்ன? விடையை பார்க்கலாங்களா? விடை எங்கு என்பது சரி. எங்கே அப்படின்னும் சொல்லலாம், எங்கு அப்படின்னும் சொல்லலாம், இதுதான் விடை. அடுத்தது 3வது கேள்வியை பாருங்கள். இலக்கண போலி அல்லாதது எது? கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எது இலக்கண போலி கிடையாது? கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாங்களா? கடைக்கண் என்பது இலக்கண போலி, அதாவது கண்ணின் கடைன்னு சொல்லணும், இது இலக்கண போலியாக வந்திருக்கு. நகர்ப்புறம்னு சொல்லணும், ஆனால் புறநகர் சொல்கிறோம், இது இலக்கண போலி, கரெக்டு. கால்வாய், வாய்க்கால்னு சொல்லணும், ஆனால் கால்வாய்ன்னு சொல்கிறோம், அதனால் இது இலக்கண போலி. சதைன்னு தான் நம்ம சொல்லுவோம், தசைன்னு சொன்னால் அதுதான் இலக்கண போலி. அப்போ இது இலக்கண போலி கிடையாது, இது சரியாக தான் வந்திருக்கு. சரிங்களா? அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்தது 4வது கேள்வியை பாருங்கள். யானை பாகர் ஆடையை டேஸ் என்பர். யானை பாகர் ஆடையை எவ்வாறு சொல்லுவாங்க? விடையை பார்க்கலாங்களா? விடை காரைன்னு சொல்லுவாங்க, இந்த காரை வரணும். சரிங்களா? யானை பாகர் ஆடையை காரை என்பர். அடுத்து 5வது கேள்வியை பாருங்கள். தன்னலம் துறந்த தனிப்பெரும் தொண்டர் எனப்படுபவர் யார்? தன்னலம் துறந்த தனிப்பெரும் தொண்டர் என அழைக்கப்படுபவர். விடையை பார்க்கலாங்களா? வ.உ. சிதம்பரனார். அடுத்த கேள்வியை பாருங்கள். அரையர் இதில் வந்துள்ளது என்ன? இதில் போலி வந்திருக்கு, என்ன போலின்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? இதில் அரையர் அப்படின்னு வந்திருந்தால் அதுக்கு இடைப்போலின்னு பேர், இடைப்போலி. அடுத்தது 7வது கேள்வியை பாருங்கள். கும்பகோணம் இதற்கான மருவுச்சொல் அறிக. கும்பகோணம் என்பதற்கான மருவுச்சொல் என்னங்க? மருவுச்சொல்லெல்லாம் சிலபஸ்லேயே இருக்குது. விடையை பார்க்கலாங்களா? குடந்தைன்னு சொல்லுவோம், குடந்தை. அடுத்தது 8வது கேள்வியை பாருங்கள். செய்யுளுக்கே உரிய எதுகை மோனையை உரை நடையில் கொண்டு வந்தவர் யார்? செய்யுளுக்கு உரியது, ஆனால் அதை உரை நடையிலையும் கொண்டு வந்திருக்காரு, யாருன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை ராபி சேதுப்பிள்ளை, ராபி சேதுப்பிள்ளை. அடுத்து 9வது கேள்வியை பாருங்கள். முத்துராமலிங்க தேவருக்கு இந்திய அரசு தபால் தலை வெளியிட்ட ஆண்டு எது? முத்துராமலிங்க தேவர், அவருடைய நினைவாக தபால் தலை வெளியிட்டாங்க, எந்த ஆண்டு வெளியிட்டாங்கன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? 1995, 1995. அடுத்த கேள்வியை பாருங்கள். 10வது கேள்வி, பூட்டுங்கதவுகள் பிரித்து எழுதுக. பூட்டுங்கதவுகள், இதை பிரித்து எழுதுங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா?
பூட்டும் கூட்டல் கதவுகள் பூட்டுங்கதவுகள். இதுதான் விடை. அடுத்தது 11வது கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. எது முதற்போலி, எது முற்றுப்போலி, எது இடைப்போலி, எது கடைப்போலின்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? சரி, விடையை பார்க்கலாங்களா? பந்தர், பந்தல்னு வந்திருக்கணும், பந்தர்னு வந்திருக்கு, கடைசியாக வந்திருக்கு, அதனால் இது கடைப்போலி. மஞ்சு அப்படின்னு வந்திருக்கணும், மைஞ்சுன்னு வந்திருக்கு, அதனால் இது முதற்போலி. அஞ்சு அப்படிங்கிறது ஐந்துன்னு வந்திருக்கணும், இது முற்றுப்போலி. அரையர் என்பது இடைப்போலி. இதுதான் விடை. அடுத்து 12வது கேள்வியை பாருங்கள். இந்திய அரசின் சாகித்ய விருது பெற்ற முதல் நூல் எது? சாகித்ய அகாதமி விருது கொடுப்பாங்க இல்லைங்களா, ஃபஸ்ட்டு வாங்கின நூல் எதுன்னு கேட்குறாங்க. ராபி சேதுப்பிள்ளை அவர் தான் எழுதியிருப்பார். விடையை பார்க்கலாங்களா? விடை தமிழ் இன்பம் என்பது சரி. தமிழ் இன்பம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நான் ஒரு கேள்வியை கேட்குறேன், நீங்கள் ஆன்சரை கமெண்ட்டில் போட்டு விடுங்க. தமிழ் இன்பம் என்ற இந்த நூல் எப்பொழுது சாகித்ய அகாதமி விருதை வாங்கியது? எந்த வருஷம் வாங்கியது? இது தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் போட்டுவிடுங்க பார்க்கலாம். 13வது கேள்வியை பாருங்கள். யாண்டுலனோ பிரித்து எழுதுக. யாண்டுலனோ இதை பிரித்து எழுத வேண்டும். பிரித்து எழுதுங்க பார்க்கலாம். சரி, விடையை பார்க்கலாங்களா? யாண்டு கூட்டல் உலனோ யாண்டுலனோ, இதான் சரி. அடுத்தது 14வது கேள்வியை பாருங்கள். எலுகுஷன் இதற்கான கலைச்சொல் என்ன? கலைச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை பேச்சாற்றல் என்பது சரி. பேச்சாற்றல். அடுத்து 15வது கேள்வியை பாருங்கள். முத்துராமலிங்க தேவரை சுத்த தியாகி என அழைத்தவர் யார்? சுத்த தியாகின்னு அழைச்சிருக்காரு, யாருன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை தந்தை பெரியார். தந்தை பெரியார். அடுத்தது 16வது கேள்வியை பாருங்கள். கல் கூட்டல் அலை சேர்த்து எழுதுக. கல் கூட்டல் அலை. விடையை பார்க்கலாங்களா? அதாவது நிறைய பேர் இப்படி தான் வரும்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். இதுதான் சரியானது, சரிங்களா? கல்லலை இப்படி தான் வரணும், இதுதான் சரி. 17வது கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் கரெக்டாக பொருத்தணும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. பொறுத்துங்க பார்க்கலாம். சரி, விடையை பார்க்கலாங்களா? பொக்கிசம் அப்படின்னா செல்வம், சாஸ்தின்னா மிகுதி, விஸ்தாரம் அப்படின்னா பெரும்பரப்பு, சிங்காரம்னா அழகு. இதுதான் ஆன்சர். அடுத்தது 18வது கேள்வியை பாருங்கள். ஸ்லோகன் இதற்கான கலைச்சொல் அறிக. ஸ்லோகன்னா என்ன? கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாங்களா? முழக்கம் என்பது சரி. ஸ்லோகன்னா முழக்கம். அடுத்து 19வது கேள்வியை பாருங்கள். முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என அழைத்தவர் யார்? தேசியம் காத்த செம்மல் என அழைத்தவர் யார்? விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடை திருவி கல்யாண சுந்தரனார். அடுத்து 20வது கேள்வியை பாருங்கள். தோரண மேடை பிரித்து எழுதுக. தோரண மேடை இதை பிரித்து எழுதுங்க பார்க்கலாம். பிரிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? தோரணம் கூட்டல் மேடை, தோரண மேடை. இதுதான் சரி. அடுத்து 21வது கேள்வியை பாருங்கள். சோழ மன்னன் போராவை கோப்பெரும் நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர். சோழ மன்னன் ஒருத்தர் இருக்கார், யாருன்னு பார்த்தீங்கன்னா போராவை கோப்பெரு நற்கிள்ளி. அவருடைய செவிலித்தாயாக விளங்கியவர் யாருன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை காவற்பெண்டு. காவற்பெண்டு. அடுத்தது பாருங்கள். 22வது கேள்வி. முத்துராமலிங்க தேவரின் அரசியல் குரு யார்? முத்துராமலிங்க தேவரின் அரசியல் குரு யார்? விடையை பார்க்கலாங்களா? விடை சுபாஷ் சந்திர போஸ்.
காந்தியின் அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே. நல்லா கவனிங்க, காந்தியுடைய அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே. முத்துராமலிங்க தேவருடைய அரசியல் குரு சுபாஷ் சந்திர போஸ். அடுத்தது 23வது கேள்வியை பாருங்கள். காவற்பெண்டு பாடிய ஒரே ஒரு பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? காவற்பெண்டு அவங்க பாடினது ஒரே ஒரு பாட்டு தான். அந்த பாட்டு எந்த நூலில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? புறநானூரில் தான் இருக்குது. அடுத்த கேள்வியை பாருங்கள். 24வது கேள்வி. காவற்பெண்டு பாடிய பாடல் புறநானூறு அப்படிங்கிற நூலில் எத்தனையாவது பாடலாக உள்ளது? ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க. எத்தனையாவது பாடலாக உள்ளது? கண்டுபிடிங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? விடை 86வது பாடல். 86வது பாடல். அடுத்து 25வது கேள்வியை பாருங்கள். முத்துராமலிங்க தேவர் முதலில் உரை நிகழ்த்திய இடம் எது? ஃபஸ்ட்டு அவர் எங்கே உரை நிகழ்த்தினாருன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? விடை சாயல்குடி. அடுத்தது 26வது கேள்வியை பாருங்கள். வாசல் கூட்டல் அலங்காரம் சேர்த்து எழுதுக. வாசல் கூட்டல் அலங்காரம் சேர்த்து எழுதுங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? வாசல் அலங்காரம், இதுதான் சரி. அடுத்தது 27வது கேள்வி. முத்துராமலிங்க தேவரின் பேச்சு சிங்கத்தின் முழக்கம் போன்று இருந்தது என்றவர் யார்? முத்துராமலிங்க தேவரின் பேச்சு சிங்கத்தின் முழக்கம் போன்று இருந்தது அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. யாருன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? அறிஞர் அண்ணா. அடுத்தது 28வது கேள்வியை பாருங்கள். ஊர்வலத்தின் முன்னால் எது அசைந்து வந்தது? இங்கே சரியான சொல் எதுங்க? கண்டுபிடிங்க பார்க்கலாம். எது சரியான சொல்? ஊர்வலத்தின் முன்னால் அசைந்து வந்தது எது? விடையை பார்க்கலாமா? விடை வாரணம். வாரணம் அப்படின்னா யானை. நல்லா கவனிங்க, வாரணம்னா யானை. அடுத்தது 29வது கேள்வியை பாருங்கள். கல் அலை, இந்த சொல்லின் பொருள் அறிக. கல் அலைனா என்ன? இதுதான் கேள்வி. விடையை பார்க்கலாங்களா? விடை கல் குகை. அலை அப்படின்னா குகைன்னு அர்த்தங்களாம். அடுத்தது 30வது கேள்வியை பாருங்கள். முத்துராமலிங்க தேவர் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு நடத்திய ஆண்டு எது? குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு நடத்தியிருப்பார். கமுதின்னு நினைக்கிறேன். சரியா? எனக்கு மறந்து விட்டது. தெரிந்தவர்கள் கமெண்டில் போட்டு விடுங்கள். மாநாட்டை எங்கே நடத்தினார்? மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. சரி, விடையை பார்க்கலாமா? 1934 தான் மாநாட்டை நடத்தினார். அடுத்தது 31வது கேள்வியை பாருங்கள். சிற்றில், இந்த சொல்லின் பொருள் என்ன? சிற்றில் என்ற சொல்லின் பொருள் என்ன? விடையை பார்க்கலாங்களா? சிற்றில்னா சிறிய வீடுன்னு அர்த்தம். சிறிய வீடு. அடுத்தது 32வது கேள்வி. வாரணம் வானரம் பொருள் அறிக. வாரணம்னா என்ன? வாரணம்னா என்ன? இதுக்கான பொருளை கண்டுபிடிக்க வேண்டும். ஆல்ரெடி நான் ஒன்றுக்கான விடையை சொல்லிட்டேன். ஸோ கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? வாரணம் அப்படின்னா யானை, வானரம் அப்படின்னா குரங்கு. இதுதான் ஆன்சர். அடுத்தது 33வது கேள்வியை பாருங்கள். 1938 மதுரையில் எத்தனை தொழிற்சங்கங்களின் தலைவராக தேவர் இருந்தார்? 1938 மதுரையில் நிறைய தொழிற்சங்கங்களின் தலைவராக முத்துராமலிங்க தேவர் இருந்தார். எத்தனை சங்கம்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? 23 தொழிலாளர் சங்கங்களுடைய தலைவராக தேவர் அவர்கள் இருந்தார். அடுத்தது 34வது கேள்வியை பாருங்கள். சொற்களை பொறுத்துங்க பார்க்கலாம். இதெல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குதுங்க. 7ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு எல்லாமே ரொம்ப எளிமை தான். சரி, விடையை பார்க்கலாமா? சூரன் அப்படின்னா வீரன், விஸ்தாரம் அப்படின்னா பெரும் பரப்பு, பொக்கிசம் அப்படின்னா செல்வம்,
சாஸ்தினா மிகுதி. இதுதான் ஆன்சர். அடுத்தது 35வது கேள்வியை பாருங்கள். இந்த பரினா என்ன, இந்த பரினா என்ன? கண்டுபிடிங்க பார்க்கலாம். பரி பரி. விடையை பார்க்கலாங்களா? இந்த பரி அப்படின்னா கலைப்பரி, அதாவது பிடுங்கு அப்படின்னு அர்த்தம். இந்த பரி அப்படின்னா குதிரைன்னு அர்த்தம். இதுதான் விடை. அடுத்தது 36வது கேள்வியை பாருங்கள். வஉசி இரட்டை ஆயுள் தண்டனை பெற்று சிறையில் அடைக்கப்பட்ட இடம். அவரை எங்கே சிறையில் அடைச்சாங்கன்னு கேட்குறாங்க. ஸ்கூல் புக்கில் போட்டிருப்பாங்க, 2 இடத்துல அடைக்கப்பட்டாருன்னு போட்டிருப்பாங்க. விடையை பார்க்கலாமா? கோவை சிறை மற்றும் கண்ணனூர் சிறை, இந்த 2 சிறைச்சாலையிலும் அவர் அடைக்கப்பட்டிருப்பார். கோவை, கண்ணனூர். அடுத்தது 37வது கேள்வி. தாமோ என்னும் இராணுவ சிறைச்சாலை இருந்த மாநிலம் எது? தாமோ என்பது இராணுவ சிறைச்சாலை. இது எந்த மாநிலத்தில் இருக்குன்னு கேட்குறாங்க. இதுக்கான விடையை பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் வீடியோவுக்கு போடுற லைக்குங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. மறக்காமல் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கு, ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கு பூஸ்டப்பாக இருக்குது. பூஸ்டப்புன்னு சொல்லும்போது தான் இன்னொன்று நினைவுக்கு வருது. யூடியூப்பில் புதுசாக ஹைப்புன்னு ஒன்றை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நீங்கள் கமெண்ட்டு போட ட்ரை பண்ணும் பொழுதே அந்த என்ன பார்த்தீங்கன்னா ஹைப்புன்னு ஒன்று இருக்கும். அந்த ஹைப்பை தட்டி விட்டிங்கன்னா ஒரு 150 பாயிண்ட்டு 50 பாயிண்ட் கொடுங்கன்னு வரும். ஏதோ ஒன்று கொடுத்து விடுங்க, சரிங்களா? அப்படியே நமக்கும் ஒரு ஹைப் பண்ணி விடுங்க. சரி, ஓகே, விடையை பார்க்கலாமா? விடை தாமோ என்னும் இராணுவ சிறைச்சாலை மத்திய பிரதேசத்தில் இருக்குது. மத்திய பிரதேசம். அடுத்தது 38வது கேள்வியை பாருங்கள். பாஞ்சாலங்குறிச்சியில் எது நாயை விரட்டிடும்? பாஞ்சாலங்குறிச்சியில் எது நாயை விரட்டிடும்? விடையை பார்க்கலாமா? முயல் என்பது சரி. அதாவது முயல் நாயை பார்த்து ஓடி ஒளியும். ஆனால் பாஞ்சாலங்குறிச்சியில் நாயை முயல் விரட்டுமா, அவ்வளோ வீரமாக இருக்குமா. அடுத்தது 39வது கேள்வியை பாருங்கள். முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் என்ன? அவர் சுதந்திரத்துக்கு பின்னாடி ஒரு பெயரில் இதழ் நடத்திக்கிட்டு இருப்பார். அந்த இதழின் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? விடை நேதாஜி. நேதாஜி அப்படிங்கிற பேரில் ஒரு இதழை நடத்துவார். அடுத்தது 40வது கேள்வியை பாருங்கள். பொற்கொள்ளர் பொன்னை எவ்வாறு அழைப்பர்? நம்ம முன்னாடியே பார்த்தோம். யானைப்பாகர் ஆடையை காரைன்னு சொல்லுவாங்க. பொற்கொள்ளர் பொன்னை எவ்வாறு அழைப்பாங்கன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? பரின்னு சொல்லுவாங்க. இந்த பரி அப்படின்னா பொண்ணுன்னு அர்த்தமா. அடுத்து 41வது கேள்வி, கடைசி கேள்விங்க. பேலட், இதற்கான கலைச்சொல் அறிக. இதற்கான கலைச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கான விடையை பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு டெஸ்ட்டு 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற 4வது இயல் பகுதியிலிருந்து நடக்கும். நன்றாக படித்து விட்டு வாருங்கள். தினமும் நம்ம டெஸ்ட்டு போட்டுக்கிட்டுருக்கோம். ஸோ டெய்லியுமே படித்து நிறைய பயிற்சி எடுத்துக்கோங்க. சரி, விடையை பார்க்கலாமா? இதற்கான விடை கதை பாடல் என்பது சரிங்க. கதை பாடல். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவுடைய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா அதையும் பார்த்து டெஸ்ட்டை போட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைய வீடியோவில் சந்திப்போம்.